வெல்கம் டு மகிழும் தேவதை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. என்னென்னா முருங்கைக்கீரை சட்னி இல்லைன்னா துவையல், நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம், கடலைப்பருப்பு, 6-7 வரமிளகா, புளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, 4 வெங்காயம், 2 தக்காளி வெங்காயம் அதிகமாக போட வேணாம், இல்லைன்னா ஃப்ளேவர் வந்து மாறிடுங்க. முருங்கைக்கீரை தான் அதில் நிறையா இருக்கணும். ஃபஸ்ட்டு வரமிளகாயை வதக்கி எடுத்துருங்க. அடுத்து நம்ம வச்சுருக்கிற பருப்பு, வெள்ளைப்பூடு, இஞ்சி, புளி எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து எடுத்துருங்க. அடுத்து தக்காளி வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கதையும் வதக்கி எடுத்துருங்கங்க. ரொம்ப ஹெல்த்தி. இது தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு கூட நம்ம துவையலாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப 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 சிம்பிள். அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதில் முருங்கைக்கீரையில் தான் நம்ம செஞ்சுருக்கோமானே அவங்களுக்கு தெரியாது. என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்டு கண்டுபிடிச்சாதாங்க அந்தளவுக்கு இருக்கும். முருங்கைக்கீரை ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனேயே நீங்கள் எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அரைச்சாதாங்க எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹீட்டோடய போட்டு அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை சட்னி ரெடி. இன்றைக்கே நீங்கள் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.